நேற்றுக்கு நைட்டு வந்து டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது பண்ணிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஜார்க்கண்ட் முதல்வர் கைது பண்ணாங்க. ஜார்க்கண்ட் சிஎம்மையும் கைது பண்ணிருக்காங்க. இந்த போக்கு வந்து எதிர்கட்சிக்கு எந்த வகையில பாதிப்போ இல்ல சாதகமாவோ இருக்குது? எதிர்கட்சிகள் பாதிப்பு என்பதை விட இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஜனநாயகத்துக்கு பாதிப்பு. ஒரு தேர்தல் களத்திலே நிற்கிற பொழுது அந்த நேரத்தை நடுவில் இறங்கி தன்னிடத்தில் அதிகாரம் இருக்கிறது என்ற போக்கில் இத்தகைய பணி செய்வது ஒரு ஜனநாயகத்துக்கு அழகல்ல. மோடி போன்றவர்களுக்கும் இது அழகல்ல என்பதுதான் என்னுடைய கருத்து. அரவிந்த் கெஜ்ரிவால் கைதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? கெஜ்ரிவால் தான் கேட்டார். அவரு ஒரு நீங்க வாங்க ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாங்க, வெறும் நீ வரணும்னா எதுக்காக நான் வரணும் அப்படின்னு கேட்டார். அவர் எதை பற்றி நீங்கள் கேட்க போகிறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சாதானே நான் அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கின்னு வர முடியும். நான் வந்து அங்கே பிளைண்டா நீங்கள் ஒன்று கேட்டால் நான் ஒன்று வந்து சொல்லக்கூடாது இல்லையா? எனவே ஒவ்வொரு முறை கடிதத்திலும் திருப்பி அவர் எழுதுக போகிறது எந்த கொஸ்டின் எந்த பொருள் பற்றி நீங்கள் என்னிடத்தை வாதிக்க விரும்புகிறீர்கள் என்ற தலைப்புச் செய்திகளை மட்டும் சொன்னால் கூட நான் அதற்கான ப்ரிப்பரேஷனில் வருவேன். ஆனால் அங்கே வந்த பிறகு நீங்கள் ஒன்று கேட்க நான் ஒன்று சொல்ல பதில் சரியாக இருக்காது என்றுதான் பதில் சொன்னார். நான் வருவதற்கு தயார் என்று தான் சொன்னார். அதே போல இது நாள் வரைக்கும் பொன்முடிக்கான பதவி பிரமாணத்தை நிராகரித்து வந்த ஆளுநர் வந்து இன்னைக்கு ஈவினிங் ஒத்துன்னு இருக்காருங்க சார். அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் சார்? அதாவது நாங்கள் எதையும் அவரை திட்டல, ஆனால் சுப்ரீம் கோர்ட் திட்டியிருக்கு. இவருக்கு என்ன ஜட்ஜியோ தெரியலன்னு கேட்டிருக்காரு. இதுக்கப்புறம் அவர் அந்த பதவியில் தொடர்றது அவ்வளவு சாக்கியம் அல்ல. காரணம், சுப்ரீம் கோர்ட் இதுவரையில் எந்த ஒரு அரசியல் அதிகாரியை பற்றியும் இவ்வளவு கேவலமாக சாட்டையில் அடிப்பதை போல் பதில் சொன்னது வாங்கினது கிடையாது. அந்த வாழும் வாங்கினதுக்கு அப்புறம் இருக்காருன்னா இவருக்கு சூடு இல்லை சொரணை இல்லைன்னு அர்த்தம். அதே போல அதிமுக தேர்தல் அன்னைக்கு வெளியிட்டு இருக்காங்க. அதில் அதிமுகவோட தேர்தல் அறிக்கை இன்னைக்கு வெளியிட்டு இருக்காங்க சார். அதுல முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆளுநரோட நியமனத்தை வந்து மாநில அரசு தான் பரிசீலிக்கும் அப்படின்னு ஒரு முதல் கோரிக்கை அவங்க கொடுத்துருக்காங்க. நாங்களும் தான் சொல்றோம், எங்களை கேட்டு தான் செய்யணும்னு சொல்றோம். நாங்கள் வேணான்னு சொல்றோம், சரி இருக்கிறதா தான் எங்களை கேட்டு பண்ணணும்னு சொல்றோம். நாங்கள் ஆக்டிவ் வாய்ஸில் சொல்றோம், பேசிவ் வாய்ஸில் சொல்லியிருக்காங்க. அதே போல திமுக கொடுத்த வாக்குறுதிகளை பல வாக்குறுதிகள், உதாரணத்துக்கு மேகதாது, அதுக்கப்புறமா வந்து உச்ச நீதிமன்ற கிளையை வந்து சென்னையில் அமைக்கணும், அதே போல கோவை மதுரையில் வந்து மெட்ரோ கொண்டு வரோம், இது முல்லை பெரிய இலங்கை தமிழருக்கான இரட்டை குடியுரிமை, இது எல்லாமே அந்த அறிக்கையிலுமே இடம்பெற்று. அதானுங்க, அவளெல்லாம் எங்களை காப்பாயா, அவளெல்லாம் எங்களை ஃபாலோ பண்றான்னு. நேற்று மேகதாது அணை கட்டிய சிவகுமார் சொல்லியிருக்காரு கர்நாடகா. அவருக்கு தான் அதுக்கு அவர் தான் மந்திரி. நான் கிளீனாக சொல்லியிருக்கேன், எந்த அணை கட்டுவதாக இருந்தாலும் அவர்கள் அதை பற்றி ஒரு டிபிஆர் ரிப்போர்ட்டை சென்ட்ரல் வார்டு கமிஷனுக்கு அனுப்பணும். சென்ட்ரல் வார்டு கமிஷன் அதுக்கப்புறம் சுற்றுச்சூழலுக்கு அனுப்பணும். சுற்றுச்சூழல் அழைச்சி ஃபாரஸ்ட் அனுப்பணும். இவங்கெல்லாம் இப்போ கிளியரன்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் கடைசியாக அதுக்கு ரைபேரியன் சீட் இலக்கிய தமிழ்நாட்டினுடைய அரசாங்கத்தினுடைய ஒப்புதல் பெற்றிருக்கோம். அதுக்கப்புறம் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுக்க முடியும், கோர்ட்டில் நிற்க முடியும். அந்த தைரியம் எங்களுக்கு, அதான் சட்டம். ஆனால் அந்த மக்களுக்கு ஏதாவது பண்ணணுன்றதுக்காக நாங்கள் கட்டியே தீர்வோம்னா எவ்வளோ நாள் சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, கட்டிலேயே வந்து விட்டது, செங்கல் எடுத்தாண்டோம், சிமெண்ட் எடுத்தாண்டாங்க எல்லாம் போட்டிருக்காங்களே தவிர ஒன்றும் இல்லையே. அவர் கொஞ்சம் வேகமாக இருக்கார் நண்பர், அவ்வளோதான். தமிழகத்தில் 4 முனை போட்டி நிலவுதான் பார்க்கப்படுது. உங்க தரப்புல இருந்து அது எப்படி பாக்குறீங்க? 4 முனையா? அது என்ன முனை? அதிமுக, திமுக, பிஜேபி, நாம் தமிழர் 4 முனை போட்டி இருக்கு நிலவும். நான் எந்த கட்சியும் சொல்ல விரும்பவில்லை.